கேப்சர் கார்டு. ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஜே ஏர் 3S கொடுக்குற டிஜே RC2 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜரை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ட்ரோன் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம RC2வில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வேணும். அதாவது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RC2 கண்ட்ரோலர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Type-C to HDMI ஃபீமேல் பின் வரா மாதிரி கேப்சர் கார்டு. கேப்சர் கார்டுன்றது மோஸ்ட்டாக ஸ்டுடியோ யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஒரு சிலர்கிட்ட இருக்கவும் செய்யும். ஸோ இதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கேப்சர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, ப்ரைஸுமே வேரி ஆகும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு கேப்சர் கார்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Type-C to HDMI மேல் பின் வரா மாதிரி ஒரு கேபிள் வந்து வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம கேப்சர் கார்டில் வந்து போடுற மாதிரி இருக்கணும். அண்டு இதுக்கான லிங்க்குமே ஏதாவது இருந்தாலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க லேப்டாப் ஆர் விண்டோஸில் OBS சாஃப்ட்வேர் மோஸ்ட்டாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஸ்டுடியோ ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதுக்கான இன்ஸ்டாலேஷன் லிங்க்குமே நான் கீழே வந்து கொடுக்குறேன். அதையுமே OBS சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் மூலயமா தான் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம லேப்டாப் பேக் சைடு வந்து கேப்சர் கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கேப்சர் கார்டு C டைப் வந்து கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நம்மளோட லேப்டாப்பில் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் என் லேப்டாப்போட Type-C அவுட்புட்டில் வந்து கேப்சர் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிங்கிள் Cயில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த கேப்சர் கார்டில் நம்ம Type-C to HDMI மேல் பின் வச்சுருந்தோம்ல, அந்த மேல் பின்னையும் கேப்சர் கார்டோட ஃபீமேல் பின்னையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் கார்டோட நமக்கு இந்த எட்ஜில் ஒரு Type-C அவுட்புட் வந்து நம்மளோட விண்டோஸ் ஆர் லேப்டாப்பில் வந்து பேர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு, அதாவது இந்த மேல் பின்னோட இருக்க HDMI அவுட்டோட C கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு பேக் சைடு வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த Type-C வந்து நம்மளோட RCயில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் ஆல் த கனெக்ஷன்ஸ் நமக்கு ரிமைன் இருக்க Type-C வந்து RC2வில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம Type-C இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு RC வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் தான் இருக்கணும். இன்கேஸ் ஆனில் இருந்தோம்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ஸ்ட்ரீம் ஆகாது. ஸோ RCயை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு Type-C வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கனெக்ஷன் வைஸ் எல்லாமே ஓவரால் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம OBS சாஃப்ட்வேரில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் சொல்லிகிட்டே இருக்கும். இதில் நம்ம ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணோம்னா வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட்டு டேப் பண்ணாலே வீடியோ கேப்சர் டிவைஸான்னு கேட்கும். இல்லை நீங்கள் ட்ரோனோட நேமோ ஆர் அதர் நேம்ஸோ எது வேணாலும் ரீநேம் பண்ணிக்கலாம். வீடியோ கேப்சர் டிவைஸ்னே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்துட்ட அப்புறம் நமக்கு வந்து டிவைஸில் வந்து ஷோ ஆகுது. அதாவது நம்ம கேப்சர் கார்டு டிவைஸோட கம்பெனி நேம் வந்து ஷோ ஆகுது, க்ரியோ லினக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அந்த டிவைஸ் ஓகே கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ வீடியோன்னு இருக்கும். கீழேயுமே வீடியோ கேப்சர் டிவைஸ் விசிபிளில் இருக்குது. இப்போ நான் RCயை டர்ன் ஆன் பண்ணேன்னா நமக்கு வந்து இங்கே ஸ்ட்ரீம் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா லைக் நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம RC2வோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OBS சாஃப்ட்வேரில் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு கேப்சர் கார்டை இன்சர்ட் பண்ணி OBSல வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். நம்ம இந்த OBS சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி யூடியூப்லேயோ ஆர் அதர் ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ்லையும் நம்மளால் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே RCயில் என்ன பண்ணுறனோ அது எல்லாமே நமக்கு அங்கே ஸ்ட்ரீமிங்கில் தெரியும். லைக் ஸ்க்ரீன் மிரரிங் மாதிரி தான். நான் இப்போ இங்கே ஆல்பம்ஸ் போகிறேன். ஆல்பம்ஸ் போய்ட்டு நான் ஆல்ரெடி எடுத்த ஏர்க்ராஃப்டோட வீடியோஸ் வச்சாலும் சரி, இல்லை எது வச்சாலும் சரி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவில் கேப்சர் பண்ணும் போதுமே ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பட் நமக்கு ஸ்ட்ரீமிங்கில் என்ன ஒரு இஷ்யூஸ்னால் நமக்கு வந்து என்னென்ன ஐகான்ஸ் எல்லாமே ஷோ ஆகுமோ அது எல்லாமே நமக்கு பேசிக்காக ஷோ ஆகும். இன்கேஸ் ஆஃப் நம்ம அதை க்ராப்பிங் பண்ணி ஏதாவது பண்ண முடியும்னா நம்மளால் வந்து அதை சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். லைக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிமுலேட்டரில் ஃப்ளை போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளேசஸ் வந்து இப்படி தான் தெரியும். இதை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரில் லைன்ஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்கேல்ஸில் ரேஷியோவை வந்து கிராப்பின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு யாருக்காவது தேவைப்படும். ஸோ நம்ம அதில் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஓகே, அவ்வளோதான். ஃப்ரேம் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு லைவ்லேயோ ஆர் எனி அதர் டிவைஸ்லேயோ பார்க்கும்போது நமக்கு வந்து லைவ் போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்னும் கிராப்பிங் பண்ண நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் எதையும் தெரியாத மாதிரி சமாளிக்க முடியும். பட் ஆனால் நமக்கு வந்து ஸ்க்ரீன் மிரரிங் மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இது இன்கேஸ் ஆஃப் ஃபார் ஃபன் இல்லாமல் யாருக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு கூட அடுத்த நிமிஷம் நம்ம ஏர்க்ராஃப்ட் ஆல்பமில் இருக்க வீடியோவும் நமக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து போட முடியும். ஸோ நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூடியூப்பில் நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் ஜஸ்ட்டு கொடுத்தாலே போதும். மேனேஜ் ப்ராட்காஸ்ட் எக்ஸிஸ்டிங் என்னோட கிரியேட்டிவ் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து லைவ் ஜென்ரேட் கொடுக்க போகிறேன். கோ லைவ். செட்டப் ஏதோ ஒரு எரர் ஆயிருக்கு. ஓகே, நம்ம எக்ஸிஸ்டிங் நான் ஆல்ரெடி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன். அதே லிங்க்லேயே எனக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிக்குது. லைக் கனெக்டிங் இருக்குது. இந்த ஷோ ஆகுது பாருங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரேம்ஸுமே வெயிட் ஆகிட்டுருக்கு. சிக்னல் வந்து வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். ஓகே, சிக்னல்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மொபைல் டிவைஸ் வந்து யார்தில் பார்த்தாலுமே எனக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து அதில் ஷோ ஆகும். லைக் நம்மக்கிட்ட இருக்க அதர் மொபைல், இங்கே யூடியூப், நான் மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கைவீல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டோன்ட் சிமுலேட்டர் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரீம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து இருக்குது. இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மொபைலுக்கு வந்து எதுவுமே நான் வந்து லிங்க் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து செப்பரேட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன மூமெண்ட்ஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து அங்கே வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. லைக் நான் ஃப்ளை பண்ணாலும் சரி, டியூ டு நெட்வொர்க் பக் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கிட்ட டிலே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக லைவ் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்கே கண்ட்ரோலரில் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் லைவில் பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே ஷோ ஆகாமல் இங்கே க்ராப்பின் பண்ணி சமாளித்ததுனால நமக்கு ஃப்ரேம்ஸ்லையுமே எதுவுமே வந்து தெரியல. லைக் இந்த ஹோம் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும். நம்ம என்ன ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து ஸ்ட்ரீமிங்குமே வந்து ப்ராப்பராக ஆகும். ஸோ இந்த யூடியூப் ஸ்ட்ரீமிங் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும்ன்ட்டு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்குமே ஒரு ப்ராப்பர் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிடலாம்.